ஈஸ்வரி தமிழ்ச்செல்வியை பழி வாங்கறதுக்காக தமிழ்ச்செல்வி கர்ப்பம் இல்லைன்ற உண்மையான விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிய வந்தா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரஞ்சனி போசு கிட்ட கேட்ட மாதிரி 50 லட்சம் ரூபாய் பணமும் ராஜாங்கத்தோட அரசியல் சம்பந்தப்பட்ட ரகசிய ஃபைலுமே ஒரு வழியா இங்க ஈஸ்வரி சித்ரா போஸ்ன்னு கண்டுபிடிச்சு அத ரஞ்சனி கிட்டையும் போஸோட ஃப்ரெண்டு மூலயமா கொடுக்கறதுக்காக போஸோட ஃப்ரெண்டு வரவழைச்சு இந்த பணத்தையும் ஃபைலையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் அந்த வழியா வந்த கருப்புமே இங்க நடக்கிறதையும் பார்க்க இவன் எதுக்காக இங்க நின்னு யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம கையில ஏதோ பெரிய பேக் வச்சுக்கிட்டு இருக்கான். உள்ள எல்லாரும் தமிழ்ச்செல்விக்கு வளகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் என்னன்னா யாரையும் வர வச்சு ஏதோ பேக கொடுத்துக்கிட்டு இருக்கான். இல்லையே, இதுல எது தப்பா தெரியுதே அப்படின்னு கருப்புமே தன்னோட மனசுக்குள்ளேயும் நினைச்சுக்க அந்த நேரம் இங்க போஸ் இருந்துக்கிட்டு, இங்க பாரு, நான் சொல்ற பொண்ணுகிட்ட இதை எடுத்துக்கிட்டு போய் நீ பத்திரமா கொடுத்துரு அப்படின்னு போஸ் சொல்ல இங்க போஸோட ஃப்ரெண்டுமே அதை பத்திரமா எடுத்துக்கிட்டு போய் ரஞ்சனி கிட்ட கொடுக்க, பாஸ் நீங்க கேட்ட மாதிரி 50 லட்சம் ரூபாய் பணமும் அந்த ராஜாங்கத்தோட ஃபைலுமே இதுல இருக்கு அப்படின்னு இங்க ரஞ்சனி சொன்னதும் நீதிமான் இருந்துக்கிட்டு, சூப்பர் ரஞ்சனி, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ தான் சரிப்பட்டு வருவேன்னு நான் எப்பவோ திட்டம் போட்டுட்டேன். நீ நினைச்ச மாதிரியே அந்த போஸவும் வலைக்குள்ள விழ வச்சு இப்போ நான் நினைச்ச மாதிரி நீ சாதிச்சு காட்டிட்ட. சரி சரி, நீ கிளம்பு, இனிமே தான் அந்த ராஜாங்கத்துக்கு நான் ஆப்பு வைக்க போறேன் அப்படின்னு நீதிமானுமே ரஞ்சனி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியோ, சித்ரா சீக்கிரமா வா, அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நாம கேட்ட ஃபைலையும் பணத்தையும் கொடுக்கறத விட்டுட்டு என்னமோ நம்ம கிட்டயே திமிராட்டம் ஆடிக்கிட்டு இருந்தால, அவளை சும்மாவே விடக்கூடாது. என்னமா எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு என்னமோ வளகாப்பு பண்ணிக்கிற மாதிரி உண்மையாலுமே கர்ப்பமா இருக்க மாதிரி போய் உக்காந்துக்கிட்டு இருக்கா சேது பக்கத்துல. இந்த ஈஸ்வரி யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை அழைச்சிக்கிட்டு வேக வேகமா ஈஸ்வரியுமே உள்ள வராங்க. இன்னொரு பக்கம் வசந்தி செல்லப்பாண்டி எல்லாருமே ஒரு பயத்தோடவே நின்னுக்கிட்டு இருக்க அந்த நேரம் மோகனாவுமே இங்க ராஜாங்கத்துக்கிட்ட, என்னங்க தமிழ்ச்செல்விய டாக்டருக்கு படிக்க வைக்க போறதா நீங்களே தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்றதா இருந்தீங்க. நீங்க ஒரு வார்த்தை அவகிட்ட சொன்னீங்கன்னா அவ இந்த நேரத்துல சந்தோஷப்படுவாள் அப்படின்னு மோகனா சொல்ல, இரு மோகனா, அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏம்மா தமிழ்ச்செல்வி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உன்னை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன். ராஜாங்கம் இந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கோ இங்க மனசுக்குள்ள, ச்சே, எப்படிப்பட்ட மாமா எனக்கு கிடைச்சிருக்காரு. ஆனா இந்த குடும்பத்தை நான் ஏமாத்திக்கிட்டு இருக்கேனே, என் சேது மாமாவையும் சரி மாமாவையும் சரி இப்படி என் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு என்னையே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் இவங்க கிட்ட உண்மையாவே இல்லை. இப்போ கூட ஒன்றும் இல்லை, எல்லாரும் முன்னாடியும் நாமளே சொல்லிடலாமா நான் கர்ப்பமா இல்லைன்னு. ஆனா இப்போ நான் சொன்னேன்னா என் அம்மா அப்பாவோட நிலைமை என்னவா இருக்கும்? ஒருவேளை என்னை இப்பவே அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனாங்கன்னா கண்டிப்பா அப்பா அம்மா மனசு கஷ்டப்படும். இல்லை, என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஒருவேளை ஈஸ்வரி அத்தையே வந்து எல்லார் முன்னாடியும் சொன்னாலும் அப்போ ஒத்துக்கலாம். அது வரைக்கும் நாம அமைதியாவே இருப்போம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்ட தமிழ்ச்செல்வி இங்க ராஜாங்கத்துக்கிட்ட, ரொம்ப நன்றி மாமா, இந்த வீட்டுல யாரையுமே நீங்க படிக்க வைக்காம இருந்தீங்க, ஆனா என்ன படிக்க வைக்கிறேன்னு சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு தன்னோட மனசார ராஜாங்கத்துக்கிட்டையுமே தமிழ்ச்செல்வி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சித்ராவோ, அம்மா இது என்னம்மா அநியாயம், இந்த தமிழ்ச்செல்வி ஏற்கனவே ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா, பத்தாதுக்கு என்னமோ இவளை டாக்டருக்கு வேற படிக்க வைக்க போறாங்களாம். அப்போ நாம இத்தனை நாளா சொன்னதுக்கு நமக்கு என்னம்மா மரியாதை, போய் சொல்லு அப்படின்னு சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் ராஜாங்கத்துக்கோ ஃபோன் வந்துட்டு அதை பேசி முடிச்சுட்டு ரொம்ப கோபத்தோட தமிழ்ச்செல்வி கிட்ட வந்த ராஜாங்கம், இங்க பாரு தமிழ், என்னோட அரசியல் பொறுப்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே உன்கிட்ட தான் ஒரு ஃபைலா கொடுத்தேன். ஆனா இப்போ அந்த ஃபைல் அந்த நீதிமான் கையில இருக்கு. எப்போ அந்த ஃபைலை யார்கிட்ட வேலை பேசி நீ அவன்கிட்ட கொடுத்த அப்படின்னு அடுத்த நிமிஷமே ரொம்ப கோபத்தோட தமிழ்ச்செல்வி கிட்ட பேச, உடனே இங்க தமிழ் இருந்துக்கிட்டு, ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஈஸ்வரி அத்தை வந்து அந்த ஃபைலை கேட்டு என்கிட்ட சண்டை போட்டாங்க. இப்போ என்னன்னா அந்த ஃபைல் அந்த நீதிமான் கிட்ட போச்சா? எப்படி போயிருக்கும்? நம்ம அந்த ஸ்டோர் ரூம்ல தானே போட்டு வச்சிருந்தோம். மாமா, அந்த ஃபைல் எங்கேயும் போல மாமா, அதை நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன். என்ன தமிழ் சொல்ற? அந்த ஃபைல் நீ வச்சிருக்கியா? அப்போ அந்த நீதிமான் எனக்கு ஃபோன் பண்ணி
உன்னோட அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா ரகசிய ஃபைலும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறான். சொல்லு, யார்கிட்ட நீ விலை பேசி என்னோட ஃபைலை கொடுத்த அப்படின்னு ராஜாங்கம் ரொம்ப கோபத்தோட பேச, இங்க தமிழ்ச்செல்வியோ பேசாம ஈஸ்வரி அத்தை தான் நம்ம கிட்ட வந்து ஃபைலை கேட்டாங்க, அவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிடலாமா? மாமா அது வந்து அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே இங்க ஈஸ்வரியோ, ஐயோயோ இவ மட்டும் இப்போ உண்மையை சொல்லிட்டா, கண்டிப்பா என் புள்ள போஸ் மாட்டிப்பான், அதுக்கப்புறம் போஸோட நிலைமை அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே ஜெயில தான் இருக்க வேண்டியது வரும், இல்ல அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னு ஈஸ்வரியுமே சொல்ல வர, உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, ஈஸ்வரி நான் இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ நடுவுல வந்து என்னமோ சொல்ல வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பேசாம அமைதியா நில்லு. ஐயோ மாமா, நான் சொல்ல வர்றதை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த தமிழ்ச்செல்விய வீட்டை விட்டு வெளியே துரத்துவீங்க. அங்க இருந்த வசந்தி செல்லப்பாண்டியுமே எங்க ஈஸ்வரி தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்த போட்டு உடைக்க போறா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, என்ன என்ன சம்மந்தி இந்த நேரத்துல எதுக்காக என்னமோ பேசணும்னு சொல்றீங்க, அவரே ஃபைலை காணோன்னு தமிழ்ச்செல்வி கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு, அதை முதல்ல என்ன ஏதுன்னு கேட்கட்டும், நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு வசந்தி சொல்ல, இங்க பாருங்க சம்மந்தியம்மா, நீங்க என்ன மாதிரி வேலை எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு இப்பவே நான் மாமா கிட்ட சொல்லியே தீருவேன். மாமா உங்களோட அரசியல் ரகசிய ஃபைல் காணாம போயிடுச்சு, சரி அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், அதை விட பயங்கரமானது இந்த தமிழ்ச்செல்வி சொல்லியிருக்க போய் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே அங்க சேது இருந்துகிட்டு, ஐயோ எனக்கு தலையே வெடிச்சிரும் போல, அப்பா என்னன்னா அரசியல் ஃபைல் காணோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்க என்னன்னா தமிழ்ச்செல்வி ஏதோ உண்மையை மறைக்கிறான்னு சொல்றீங்க, என்னதான் நடக்குது சித்தி, நீங்க முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட இங்க சேது கேட்டதும், இங்க பாரு சேது, நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இந்த தமிழ்ச்செல்வி கர்ப்பமாவே இல்ல. உடனே மோகனா இருந்துகிட்டு, ஏய் ஈஸ்வரி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அவ கர்ப்பமா இருக்கிறதுனால தானே இங்க உட்கார வச்சு வளகாப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம், பேசாம அமைதியா வேலையை பார்த்துக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு மோகனா சொல்ல, அக்கா நீங்களும் இந்த தமிழ்ச்செல்வி கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு சதி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எப்பவோ தெரியும், நானும் இந்த விஷயத்தை எல்லார் முன்னாடியும் சொல்லணும்னு வச்சுதான் இந்த வளகாப்பை நான் ஏற்பாடு பண்ணேன். உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடியே ஈஸ்வரி நீ ஏற்பாடு பண்ணியா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ குடுகுடுப்புக்காரன் வந்துதான் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஏதோ ஆபத்து இருக்கு வளகாப்பு பண்ணுங்கன்னு சொன்னது, என்னமோ நீயே இதை ஏற்பாடு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ அத்தை, நேரங்காலம் புரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அந்த குடுகுடுப்புக்காரனை வச்சதே நான் தான், இந்த தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்த இந்த 4 செவத்துக்குள்ள முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஊரை கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் இவளை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நான் நினைச்சுதான் இந்த வளகாப்பையே நான் ஏற்பாடு பண்ணேன், இது எல்லாமே என்னோட திட்டம் தான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அங்க இருந்த சேது ராஜாங்கம் எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. உடனே சேது இருந்துகிட்டு, ஏ தமிழ் ஒன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஈஸ்வரி சித்தி சொல்றது எல்லாமே உண்மையா, வாயை திறந்து சொல்லு அப்படின்னு மிரட்டினதும் அங்க தமிழ்ச்செல்வியோ பயத்துல மயக்கம் போட்டு கீழையும் விழுந்துடுறாங்க. உடனே அங்க இருந்த அப்பத்தாவோ, அடே சேது, ஈஸ்வரி தான் ஒரு ஆளுன்னு சொல்றானா, மாசமா இருக்க பொண்ணே இப்படி மிரட்டி மயக்கம் போட்டு விழ வச்சிட்டியே, ஏயா ராஜாங்கம், இருக்க பிரச்சனையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இவ மயங்கி விழுந்துட்டா, சீக்கிரமா நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியா அப்படின்னு அப்பத்தா சொல்ல, ராஜாங்கமுமே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டாக்டரையும் வரவழைக்கிறாங்க. ரூமுக்குள்ள இருந்த தமிழ்ச்செல்விய டாக்டர் முழுசாவே செக் பண்ண, என்னங்க தமிழ்ச்செல்விக்கு என்னன்னு நானும் வசந்தியும் உள்ள போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விய பார்க்கறதுக்காக மோகனாவும் வசந்தியும் ரூமுக்குள்ள போறாங்க. ரூமுக்குள்ள போன வசந்தியோ இங்க மோகனா கிட்ட, சம்மந்தி தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்த இந்த ஈஸ்வரி சம்மந்தி சொல்லிட்டாங்க, இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, நீ அமைதியா இரு செல்வி, எல்லாமே உன்னாலதான், நீ பண்ண பாவம் தான் இப்போ தமிழ்ச்செல்விய வந்து வாட்டிக்கிட்டு இருக்கு, பேசாம அமைதியாரு, நாம டாக்டர் கிட்ட எப்படியாவது போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவுமே இங்க டாக்டர் கிட்ட வராங்க. டாக்டர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தமிழ்ச்செல்வி கர்ப்பமாவே இல்லை, அந்த உண்மை வீட்டுல எல்லாருக்கும் தெரிய வந்ததுனால அவ மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு மோகனா சொல்ல, ஒரு நிமிஷம் மேடம், யார் சொன்னது தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இல்லைன்னு, தமிழ்ச்செல்வி கர்ப்பமா தான் இருக்காங்க. உடனே அங்க இருந்த வசந்தி இருந்துகிட்டு, டாக்டர் என்ன சொல்றீங்க, ஆமா தமிழ்ச்செல்வி கர்ப்பமா தான் இருக்காங்க, நான் நல்லாவே செக் பண்ணிட்டேனே, நீங்க எதுக்காக தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க சொன்ன மாதிரி இவங்களோட வயிறு ஏதோ 5 மாசம் 6 மாசம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு,
இங்க என்ன நடக்குது அப்படின்னு டாக்டர் கேட்க அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம மோகனாவுமே டாக்டர் கிட்ட சொல்ல, என்னம்மா, எந்த விஷயத்த வேணாலும் மறைக்கலாம், ஆனா கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்த மறைக்கவே கூடாது. ஏதோ கடவுளா பார்த்து பொண்ணுக்கு குழந்தைய கொடுத்துருக்காரு, அதனால இனிமேலாவது எந்த பொய்யும் சொல்லாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, உடனே அங்க மோகனாவோ, டாக்டர் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இப்போதைக்கு என் மருமக தமிழ்ச்செல்வி 5 மாசம் கர்ப்பம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவ இப்பதான் கர்ப்பமா இருக்கான்னு யார்கிட்டயும் உளறி வச்சிடாதீங்க அப்படின்னு டாக்டர் கிட்ட மோகனாவுமே ரொம்ப கெஞ்சி கேட்கறத பார்த்ததும், சரிம்மா, இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு, நான் அப்படியே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே வெளியே வந்து, இங்க பாருங்க, அவங்க கர்ப்பமா இருக்கிறதுனால அப்பப்போ மயக்கம் வரும். யாரு அவங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்தது? அதனால தான் அவங்க ஷாக்கில் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. கர்ப்பிணிக்கு வர சாதாரண மயக்கம்தான், அதனால இதை பார்த்துட்டு யாரும் பயப்பட வேணாம் டாக்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. டாக்டர் சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த ஈஸ்வரி சித்ராவுக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. உடனே அங்க இருந்த அப்பத்தா இருந்துகிட்டு, ஏண்டி ஈஸ்வரி, நீ என்ன பைத்தியக்காரியா? தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கா, கடைசியில அவ கர்ப்பமே இல்லைன்னு என்னமோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. தமிழ்ச்செல்வி எப்போ போஸுக்கும் மலருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலோ அப்போத்துல இருந்து உனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்க மாட்டுது. அது மட்டும் இல்ல, அவ எப்போ இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாலோ அப்போத்துல இருந்து உனக்கும் அவளுக்கும் ஆகவே மாட்டுது. அதனாலதான் அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நீ பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. பேசாம இங்க இருந்து போ, உன் முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த சித்ராவோ, அம்மா என்னம்மா இது, இனிமே இவ கர்ப்பம் இல்லைன்னு சொன்னாலும் கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க. அம்மா, ஒருவேளை டாக்டர் வெளியே வந்து பொய் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சித்ரா கேட்க, அடியே, அது எப்படி பொய் சொல்ல முடியும்? அவ எனக்கு தெரிஞ்சு இப்போ கர்ப்பமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நாமளே என்ன சொன்னாலும் கண்டிப்பா நாமள நம்ப மாட்டாங்க. பேசாம இவங்க என்ன பேசினாலும் தலை குனிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவுமே அமைதியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மயக்கம் தெளிஞ்ச தமிழ்ச்செல்வியோ இங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க, அங்க இருந்த மோகனாவும் வசந்தியும் ரூமுக்குள்ள நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த வசந்தியுமே தமிழ்ச்செல்விய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, தமிழ், நான் தான் சொன்னல, உனக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும், அப்போ நாம சொல்லிக்கலாம் அப்படின்னு. இப்போ யார் என்ன சொன்னாலும் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. நீ வா, மாமா கிட்ட தைரியமா சொல்லு, அந்த ஃபைலை ஈஸ்வரி தான் எடுத்தானு அப்படின்னு வசந்தியுமே சொல்ல, இங்க தமிழ்ச்செல்வியோ ரொம்ப சந்தோஷத்தோடவே வெளியே வராங்க. வெளியே வந்த தமிழ்ச்செல்வி கிட்ட இங்க ராஜாங்க இருந்துக்கிட்டு, தமிழ், இப்போ நீ நல்லா தானே இருக்க, எனக்கு இந்த உதவியை மட்டும் பண்ணு. ஆமா, அந்த ஃபைல் யார் மூலயமா அந்த நீதிமான் கிட்ட போச்சு, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். மாமா, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈஸ்வரி அத்தை என்கிட்ட வந்து இந்த மாதிரி ராஜாங்க மாமா ஃபைல் எங்க வச்சிருக்காரு என்ன கேட்டாங்க. நான் சொல்லவே மாட்டேன்னு சொன்ன மாமா. ஆனா அந்த ஃபைல் அவங்க மூலயமா தான் வெளியே போயிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டு இருக்க. இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த அங்க கருப்புமே, மாமா, இதுக்கு மேல நான் சொல்றேன், தோட்டத்து பக்கமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். அந்த இடத்துல இந்த போஸு ஏதோ பெரிய பையில யார்கிட்டயோ எதையோ கொடுத்து அனுப்புனான். அதை என் 2 கண்ணால பார்த்தேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை மாமா அப்படின்னு போஸு சொல்ல, அங்க இருந்த ராஜாங்கம் இங்க போஸை கூப்பிட்டு அடி வெளுத்து வாங்குறாரு. உடனே போஸ் அடி வாங்குறத பார்த்ததும் இங்க ஈஸ்வரியோ, ஐயோ மாமா, என் புள்ள எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான், இங்கே தானே என் புள்ள இருக்கான், அப்படி இருக்கும்போது அவன் எப்படி எடுத்துட்டு போய் அந்த நீதிமான் கிட்ட கொடுத்துருப்பான்? இந்த கருப்பு போய் சொல்றான். இல்லை மாமா, இவன் யார்கிட்டயோ, அதாவது யாரோ 2 பேரை வர வச்சு அவங்க கிட்ட தான் அந்த ஃபைலை கொடுத்த மாதிரி நான் பார்த்தேன். இது உண்மை. இவனை அடிச்சு கேட்டாலும் சரி, இல்லைனா இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கேட்டாலும் சரி, இவன் வாயால உண்மையை கண்டிப்பா சொல்லுவான் மாமா அப்படின்னு கருப்பு சொல்ல, இங்க ராஜாங்கமுமே போலீஸுக்கும் ஃபோன் பண்ணி போலீஸையும் வரவழைச்சு போஸை போலீஸுக்கிட்டையுமே பிடிச்சி கொடுக்குறாரு.